ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முஃப்தி விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு ஸ்னோ பவுடரு நம்ம வாங்கியிருந்தோம் முன்னாடியே. இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே இருந்துச்சு. அதான் சரி இன்றைக்கி ஒரு வீடியோவை போட்டுடலான்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எப்படி திரும்ப ஸ்னோ ஆக்கணும்னு தெரியுமா? இதை நம்ம சுடுதண்ணி ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கணும். சுடுதண்ணி சூடு பண்ணிட்டு ரொம்ப சூடாக ஆக்கக்கூடாது, மீடியமான சூடாக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அந்த தண்ணியில் இந்த ஒரு மூடி இருக்குல்ல, இந்த ஒரு மூடி அளவுக்கு இந்த பவுடரை போட்டு 10 நிமிஷம் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் ஸ்னோ மாதிரி வந்துடும். அது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை லைட்டான சூடுக்கு சூடு பண்ணிட்டு அப்படியே ஒரு மூடி அந்த இதை போட்டுடலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே தேவையில்லை, இந்த மாதிரி அடுப்புலாம் நிறையா இருக்குது. லைட்டர் தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணியை சூடு பண்ணியாச்சு. இப்போ இதை ஊற்ற போகிறோம். என்னன்னு தெரில, ரொம்ப சூடாகிடுச்சு. இதில் ஊற்றலாமான்னு தெரில, இது வேறு பிளாஸ்டிக்கு, உருகுனாலும் உருகும். பாருங்க, புகை வருது. உருகிறதுனா லைட்டாக ஓட்டை மாதிரி விழுந்தாலும் விழுவும். உருகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கோம். இது இதில் போட்டால் காமிக்கிறேன். பாருங்க, ஸ்னோ மாதிரி வருது பாருங்க, உடனே ஸ்னோ மாதிரி வருது. ஃபஸ்ட்டாச்சும் நம்ம லேட்டாக இருந்துச்சு, இப்போ உடனே ஸ்னோ மாதிரி வருது பாருங்க. இது 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் யூஸ் பண்ணணும். கலக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணும், கலக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செமையாக வந்துடுச்சு, சீக்கிரமாக வந்துடுச்சு. போன தடவை பண்ணப்போ இவ்வளோ சீக்கிரம் வரல, ஆனால் இந்த தடவை சீக்கிரமாக வந்துடுச்சு. கிண்டிகிட்டே இருந்தேன் போன தடவை, லைட் சூடாக பண்ணேன். இந்த தடவை நல்லா சூடு பண்ணியாச்சு. ஸ்பூன் இருக்குது நம்மகிட்ட, ஸ்பூன் வச்சுக்கணும். இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும்னு நினைக்கல, போட்ட உடனே வந்துடுச்சு. பாருங்கள், வெள்ளை கலரில் வந்துடுச்சு பாருங்கள். சூடாக இருக்குது, மாதிரியாக இருக்குது வாடையே. இவ்வளோ சீக்கிரம் வரும் நான் பார்க்கவே இல்லை கைஸ். ஃபஸ்ட்லாம் ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தேன், ஆனால் லைட் சூடாக பண்ணியிருந்தேன். இப்போ நான் தெரியாமல் ரொம்ப சூடாக்கிட்டேன், ஆனால் சீக்கிரமாக வந்துச்சு. சரியான கஷ்டம் வந்துடுச்சு கைஸ். இத்தினோண்டு ஒரு மூடி தான் போட்டிருக்கோம், அதுக்கு எவ்வளோ ஸ்னோன்னு பாருங்களேன். ஒர்த்து தான் கைஸ் இது. முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. இப்போ நல்லா ஒயிட் ஆயிடுச்சு, ஆனால் கீழே மட்டும் லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி தெரியுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டுவோம். போட்டு அடுத்த செகண்டே மேலே வந்துச்சு. ஃபஸ்ட்லாம் கீழே தான் போயிடுச்சு, தண்ணி கீழே. செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.
நான் கையால் எடுக்க போகிறேன். நான் கேமரா வேறு வைக்கணும் ஒழுங்காக, அதெல்லாம் எடுத்து கையால் எடுக்கணும். அதனால் நான் மட்டும் கையால் இப்போ தைக்கிட்டு விடுறேன். அப்புறமாட்டி சரி இவன் ஃபஸ்ட்டு தொடக்கணும், நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஃபுல் டப்பாலும் போட்டால் கொஞ்சம் நிறையா தான் வரும், இவ்வளோக்கு வரும். சரியான மாதிரி இருக்கு கைஸ். தொட்டு பார்க்க ஒரு ஜல்லி மாதிரி இருக்கு. சுடுதானா பிளாஸ்டிக் கூட அடிக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.